ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எவ்வளோ உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் குழந்தைங்கள டெய்லி அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை சாப்பிட வைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதுவே நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸில் லட்டு செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் லட்டுவை எப்படி செய்யறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் லக்ஷு, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆயுஷ்மா-ஹெல்தி லைஃப். முதல்ல தேவையான நட்ஸ் அண்ட் டேட்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேஷ்யூ நட்ஸ், பாதாம், பிஸ்தா, பீனட்ஸ், walnut, pumpkin seeds, cucumber seeds, dates and raisins. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா நட்ஸையும் ஸ்மால் பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்தியை வச்சு தான் கட் பண்ணணும். மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா தூள் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி பீசஸாக வராது. இது எல்லாமே கத்தியில் கட் பண்ணது தான். இப்போது தேவையான டேட்ஸ் அண்ட் ரைசின்ஸை விதைகளை நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நட்ஸாக நம்ம வறுக்க போகிறோம். அடுப்பில் பேன் வச்சு கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு நட்ஸையும் தனித்தனியாக வறுக்கணும். ஃபஸ்ட்டு கேஷ்யூ நட்ஸ் வறுக்க போகிறோம். இப்போது கேஷ்யூஸ் நல்லா வறுந்துருச்சு. அதை ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் நெய் போட்டு பாதாம் வறுக்க போகிறோம். பாதாமை நல்லா வறுத்துக்கோங்க. பாதாம் இப்போ நல்லா வறுந்தாச்சு. இப்போ அதையும் ஒரு சின்ன பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டு பீனட்ஸை வறுக்க போகிறோம். பீனட்ஸ் வறுந்துருச்சு. இப்போது இதை ஒரு சின்ன பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. மறுபடியும் நெய் போட்டு cucumber seeds வறுக்க போகிறோம். cucumber seeds நல்லா வறுந்துருச்சு. அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுப்பில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டு வால்நட் வறுக்க போகிறோம். இது எல்லாமே சின்னதாக கட் பண்ணினது. வால்நட் நல்லா வறுத்தாச்சு. இப்போது அதை ஒரு சின்ன பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுப்பில் நெய் சேர்த்து பிஸ்தா பருப்பை வறுக்க போகிறோம். பிஸ்தா பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போது இதையும் சின்ன ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் நெய் சேர்த்து பம்ப்கின் சீட்ஸ் வறுக்க போகிறோம். பம்ப்கின் சீட்ஸ் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இந்த சீட்ஸையும் ஒரு சின்ன பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது டேட்ஸை ஒரு பிளெண்டரில் எடுத்துக்கிட்டு அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க.
கொஞ்சமாக எல்லா நட்ஸ்லேயும் ஒரு கை எடுத்து அதை பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சு 1 கப் வெல்லம், 1 கப் பனங்கருப்பட்டி ரெண்டும் சேர்த்து இப்போ பாகு காய்ச்ச போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. பாகு கம்பி பதத்துக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி பபிள்ஸ் வந்தால் போதும். 1 கப்பில் தேன் எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற எல்லா நட்ஸையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. கேஷ்யூஸ், பம்கின் சீட்ஸ், பாதாம், cucumber seeds, walnut, peanuts, pista, நம்ம அரைச்சு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற டேட்ஸை அதில் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை கருப்பட்டி பாகை சேர்த்துக்கோங்க. ஒன் கப் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா நட்ஸோட கலவையையும் அதில் தூவிக்கோங்க. இப்போது இதை நம்ம நல்லா ஒன்று சேர்க்க போகிறோம் கையால் பிசைஞ்சு. இப்போது நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சு கலந்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கையை நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு காஞ்சதுக்கப்புறமா செய்யுங்க. ஈரத்தோடு பண்ணிங்கன்னா அந்த லட்டுவில் சீக்கிரமாக ஃபங்கஸ் வந்துடும். எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி ஒன்று போல் கலந்துக்கோங்க. இப்போது நம்ம உருண்டை பிடிச்சாச்சு. நட்ஸ் லட்டு எப்படி உருண்டை பிடிக்கணும்னா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கையில் கொஞ்சம் ஒட்டும், கையில் நெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போது நட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் 1லேருந்து 2 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஈரப்படாமல் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதை ஜூஸில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்கள் சாலட்டில் கூட சேர்த்துக்கலாம். தனித்தனியாக நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒன்று எடுத்து போட்டாலே போதும். சுவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸில் எப்படி லட்டு செய்யறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்தோம் இல்லையா. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.